அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கும் முன்பு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை இப்படி தலைகாணி அடியில் வைத்து தூங்கி பாருங்கள். அதிர்ஷ்டம் உங்களை ஒட்டிக்கொள்ளும். நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல இந்த நவராத்திரியை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாளே திருஷ்டியை விளக்கவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய தாந்திரிகங்கள் செய்யவும் மிக மிக உன்னதமான ஒரு நாள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, அதிலும் நவராத்திரியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மிகவுமே விசேஷம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். ஸோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருவதன் மட்டும் கிடையாதுங்க. கண் திருஷ்டி தோஷம் போன்ற கெட்ட சக்திகள், கெட்ட அதிர்வுகள் நம்மை விட்டு விலகும். இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தட் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த சக்தி மிக்க தாந்திரிகத்தை இன்றைய தினம் எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ நாம ஜபங்களோ பூஜைகளோ இல்லாததனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டுல அதிகமான திருஷ்டி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். திருஷ்டி விலகி அது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும். எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் செப்டம்பர் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்க எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த தாந்திரிகத்தை செய்தால் போதும். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது எலுமிச்சம்பழம். சுத்தமான புள்ளிகள் இல்லாத ஓரளவிற்கு நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. கிரீனிஷா இருக்கக்கூடிய, அதாவது காயாக இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை நீங்க எடுக்க வேண்டாம். கனிந்து இருக்கக்கூடிய மஞ்சள் நிற எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க. கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுத போறோம். அதை எழுதுவதற்கு ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலர் பென் நீங்க எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய 6990069900 இந்த நம்பரை நம்ம எழுதணும். ஓரளவிற்கு நல்லா தெரிவதை போல போல்டா இந்த நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. அதாவது இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல நல்லா அழுத்தமா நீங்க எழுதிக்கோங்க. ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலர்ல நம்ம எழுதணும். ஒரே ஒரு முறை இந்த நம்பரை நம்ம எழுதினால் போதும். எழுதிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சுட்டு அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாள், அதாவது நாளைய தினம் திங்கட்கிழமை காலையில் நீங்க எழுந்தவுடன் அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு வெளியே கால்படாத இடமாக பார்த்து தூக்கி போட்டுருங்க. அல்லது டஸ்ட்பின்ல நீங்க போடலாம். வீட்டுக்குள்ளேயே அந்த பழத்தை வைக்க கூடாதுங்க. காலையில் நீங்க எழுந்தவுடன் வீட்டுக்கு வெளியே தாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போடணும். அதை நீங்க உடைக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. அப்படியே நீங்க தூக்கி போட்டுருங்க. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மந்த நிலை, கெட்ட அதிர்வுகள் இவை அனைத்தும் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க நாளைய தினம் திங்கட்கிழமை அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க போட்டதற்கு பிறகு தலைக்கு நீங்க குளிப்பது நல்லது. முடியாதவங்க நார்மலா நீங்க குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக அரோமா லோட்டஸ் ஆயில், தாமரை திரவியம். இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க. நீண்ட நாட்களாக நம்ம வீட்டில் இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், அபாரமான அதிரடியான பணவரவை தரக்கூடியது. வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தி பாருங்க. படிப்படியாக கடன் குறையும். அடகு வைத்த நகைகளையும் உடனடியாக மீட்க முடியும். அடகு
அழகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, நிறைய புதிய தங்க நகைகளை வாங்க முடியும். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டுல தங்க மாட்டேங்குது, வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் ஏற்படுதுன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த லோட்டஸ் ஆயில் தாமரை திரவியத்தை பயன்படுத்தும் போது வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுப்பட்டு வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும். தாமரை மலர்னாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணாலே ஒரு நல்ல தெய்வீக நறுமணம் நமக்கு கிடைக்கும். சரிங்க, இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, நீங்க வீட்டில் வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேற்றினாலே போதும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களையும் முழுமையாக பெற முடியும். டெய்லி நீங்க யூஸ் பண்ணணும்னு கூட கிடையாதுங்க, வாரத்துல 2 நாட்கள் இந்த லோட்டஸ் ஆயிலை நீங்க யூஸ் பண்ணாலே போதும், அனைத்து விதமான பலன்களையும் பெறலாம். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் திரவியம். பொதுவாகவே லாவெண்டர் ஆயிலுக்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி உண்டு. வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து வீட்டை நீங்க தொடச்சு பாருங்க. வீட்டிற்கே ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் மற்றும் போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாதுங்க. சில வீடுகள்ல பார்த்தோம்னா யாருக்காவது அடிக்கடி காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவெண்டர் திரவியத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க, நல்ல மாற்றங்கள் தெரியும். நம்முடைய வீடே தெய்வீகமாக மாறும். ஒரு பாட்டில் நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, கண்டினியூஸா இதை நீங்க பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியின் விக்கிரகம். கடந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த லக்ஷ்மி கணபதி விக்கிரகத்தை நம்ம விற்பனை செஞ்சிருந்தோம். நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணியிருந்ததுனால பல பேருக்கு நம்மால கொடுக்க முடியலங்க. திரும்பவும் இந்த லக்ஷ்மி கணபதி ஸ்டாக் வந்திருக்குங்க. ஏதோ வியாபாரத்திற்காக மார்க்கெட்டிங்காக நான் சொல்லலங்க. இந்த லக்ஷ்மி கணபதியினுடைய விக்கிரகம் ரொம்பவுமே தத்ரூபமா வந்திருக்குங்க. இவருடைய கண்கள், முகத்தை பார்த்தோம்னா அந்த அளவிற்கு தேஜஸ் தெரியும். இவருடைய தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரபையில சர்க்கரத்திலையும் நம்ம ஓங்காரத்தை பதிச்சிருக்கிறதுனால இந்த லக்ஷ்மி கணபதி இருக்கக்கூடிய இடத்துல பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியுதுங்க. 2 இன்ச் இருக்கக்கூடிய விக்கிரகம். இந்த லக்ஷ்மி கணபதியுடன் 4 பணவசிய சமித்துகளை நம்ம கொடுக்கிறோம். 3 எண்ணிக்கையில நாராயண சங்கு, 3 எண்ணிக்கையில் மஞ்சாடி குரு, 5 எண்ணிக்கையில் குன்றின் மணி, ஒரு குபேர சோழி. இந்த 4 பொருட்களையும் ஒரு சின்ன பச்சை நிற துணியில அல்லது எல்லோ கலர் மஞ்சள் நிற கிளாத்ல இந்த பொருட்களை வச்சு மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் அல்லது வேலட்ல நம்ம வைக்கணும். தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி கணபதி, இவரை நம் வீட்டின் பூஜை அறையில வைக்கலாம். தனி பூஜை அறையெல்லாம் கிடையாதுங்க, வீட்டுல நீங்க சுவாமி படம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். அதே போல ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை கொடுப்பார். கார் வச்சிருக்கிறவங்க காரினுடைய டேஷ்போர்ட்ல கூட இந்த லக்ஷ்மி கணபதியை நம்ம வைக்கலாம். இந்த லக்ஷ்மி கணபதியினுடைய தீட்சண்யமான அந்த பார்வை 16 செல்வங்களையும் கவர்ந்திழுக்கும். சோ இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.